அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக வசனத்தை கேட்டால் ரட்சிக்கப்பட்டுருவோம். விசுவாசம் உள்ளவர்களாக வசனத்தை கேட்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12ஆம் எபிரேயர் 3ல் கவனித்து பார்ப்போமா? 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கு அந்த வழி தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழி அவங்க அறியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவே இல்லையே. அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தெரியாது, எனக்கு தெரியாது. இவங்களும் அப்படி தான். அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. அப்போ நமக்கு கையில் பைபிள் கொடுத்துருக்கார், நமக்கு ஊழியர்களை கொடுத்துருக்கார், நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கார். தேவனுக்கு பிரியமானது என்னன்னு நம்ம தான் என்ன பண்ணணும்? அறிஞ்சிக்கிறணும், நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். நம்ம சர்ச்சில் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோன்னா நமக்கு புரியாது. நான் இன்றைக்கி ஒரே ஒரு செய்தியை தான் சுற்றி பேசுகிறேன். வசனத்தை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், அதை தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தோடு கேட்குறவன் முதல்ல நமக்கு ஒருத்த மேலே விசுவாசம் இருந்தால் தானே அவன்கிட்ட போய் வேலை செய்வோம். சொல்லுங்கள். இப்போ நான் உங்களை என்னை வேலைக்கு கூப்பிட்றேன், நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆள் எனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வேலை செய்வீங்களா? சொல்லுங்கள், செய்ய மாட்டீங்க. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. அதுவே அதிக சம்பளம் கொடுக்குற நம்பிக்கை வந்தால் இன்னும் கேட்பீங்க. அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரும்போது அவர் வார்த்தையை கேட்டு அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்க. ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ணுறதுன்னா, நாலுமாவடி போகலாமா, அவர் தலையில் கை வைப்பாரா? இல்லைன்னா விடுதுநகரில் போனோமா, அவர் குழந்தை தருவாரா? அவர் எப்படி தருவார்? சொல்லுங்கள், அவர் எப்படி தருவார்? அவரால் எப்படி தர முடியும்? நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர் என்ன மிஷினாக வச்சுருக்காரு? இல்லை சொல்கிறேன், அவர் எவரும் தர முடியாது. நீங்கள் என்று விசுவாசிக்கிறீர்களோ, என்று வார்த்தைகளை விசுவாசித்து கேட்கிறீர்களோ, என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அன்று உங்களை ஆசீர்வதிப்பார், அன்று உங்களை நிரப்புவார், அன்று உங்களை பலப்படுத்துவார், அன்று உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார். இப்போ கவனிங்க, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிற உனக்கு என் வழியே தெரியலையே, நான் உன்னை பார்த்தாலே எனக்கு பாருங்கள் போட்டிருக்க அரோசித்து. அரோசித்து அரோசித்துனா அருவறுத்து. நான் எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. அவனுக்கு தண்ணி கொடுத்து பார்த்தாலும் நான் தண்ணி கொடுக்குறவருன்னு தெரிய மாட்டேங்க. அவனுக்கு செங்கடலை பிளந்தாலும் நான் அற்புதம் செய்கிறேன்னு தெரிய மாட்டேன். அங்கே தான் போய் கை நீட்டுறான், அங்கே தான் போய் உதவி கேட்குறான். என்னால் அவனை உயர்த்த முடியும்னு அவனுக்கு தெரியலையே. அவன் பழைய காலத்து தொழில்கள் தான் அவனை ஆசீர்வதிக்கும் நம்புகிறான், பழைய காலங்கள் தான் அவனை நடத்தும்னு நினைக்கிறான். அப்போ நான் எதுக்கு ஆண்டவர் கேட்குறேன்? விசுவாசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா தாவீது ராஜா வாக்கப்பட்டது போல நம்மையும் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். ஒரு நல்ல விருத்தி அடைஞ்சா விசுவாசிச்சு ஒவ்வொரு நடையாக எடுத்து வைத்தார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், 12 தானே வாசித்தோம், 16ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? எல்லாருமே கோபமூட்டினாங்களாம், எல்லாருமே அவிசுவாசப்பட்டாங்களாம், எல்லாருமே. கவனிங்களா, ஒரே விஷயத்தை நல்லா கவனிங்க. எல்லாருமே அவிசுவாசப்பட்டு ஆண்டவரை கோபம் மூட்டினாங்க. இப்போ ஆண்டவர் என்ன முடிவுக்கு வந்துட்டார் தெரியுமா? யார் நம்மளை கோபம் மூட்டலை அப்படின்னு பார்த்தாரு. யோசுவா, காலேப். சரிப்பா, நீங்கள் 2 பேரும் என்ன கோபம் மூட்டலை, உங்கள் 2 பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன், மற்ற பேரெல்லாம் வனாந்தரத்தில். அப்போ எல்லாருமே நார்மல் டெத்து தான். என்ன டெத்து தான் சொல்லுங்க? நார்மல் டெத்து. யாருக்கும் அப்நார்மல் டெத்துலாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி அப்நார்மல் டெத்துலாம் இல்லை. அவனுக்காக இவங்க எல்லாரும் 40 வருஷம் சுற்றுறாங்க. இந்த அவிசுவாசம் உள்ளவன் நம்ம கூட இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா வனாந்தரம். அவிசுவாசம் உள்ளவன் நம்ம கூட இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா வனாந்தரம். அப்போ என்ன பண்ணணும்? மனைவிக்கு அவிசுவாசம் வருதா, நீ மனைவிக்கு விசுவாசத்தை உண்டாக்கணும். புருஷனுக்கு அவிசுவாசம் வருதா, வாங்க உட்காருங்க, பைபிளை திறங்குங்க, 2 பேர் படிப்போம், ஜோசியக்காரன்ட்ட போவோம், அந்த நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், பேயை வச்சு குறி சொல்லுவான், அந்த அம்மாட்ட போவோம் அப்படின்னு போனீங்கன்னா 1-2 எக்ஸ்ட்ராவாக உள்ளே ஏறி உட்காந்துக்கிறோம். முதல்ல உட்காந்துக்கிறோம், ஒரு 10 நாள் 20 நாள் டைம் பார்க்கும், அடுத்து எப்படா போட்டு தரலான்னு பார்க்கும். திருடன் திருடவும்
முதல்ல அப்படி ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அப்புறம் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் வசனத்தை கேட்கும்போது முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். கீழ்ப்படிஞ்சா 1000 மடங்கு ஆசீர்வாதம், தலைமுறை ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற, நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை சொன்ன வசனத்தினுடைய தொடர்ச்சி தான். கேட்கிறவனுடைய வாழ்க்கையில தெளிவு பிறக்கும், கேட்கிறவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும், கேட்கிறவனுடைய வாழ்க்கையில இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆனா முதல்ல விசுவாசத்தோடு கேட்கிறோமா? அதனால தான் நைட்டு 1 மணிக்கு ஆண்டவர் பேசினாலும் நான் ஒன்னே ஒன்று கேட்பேன், தூக்கம் வரக்கூடாதுப்பா, தூக்கம் வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. போன விழிப்பு ஜபத்திலையும் கர்த்தர் என்ன பேசினார், இந்த விழிப்பு ஜபத்திலையும் கர்த்தர் என்ன பேசுகிறார். போன விழிப்பு ஜபத்தில் யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தினார். இந்த விழிப்பு ஜபத்தில் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. 12 விழிப்பு ஜபத்தில் கர்த்தர் என்ன பேசினார் கேட்குறீங்களா? வார்த்தைகளை உள்ள வச்சுட்டு இதில் நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நமக்கு என்ன வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை டைரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் எம்எல் ஜபசிங் ஐயாவை ஒரு ஃபாரினர்ஸ் வந்து சந்திச்சாரன். கேட்டுக்கிறங்க, நல்லா கவனிங்க. ஃபாரினர்ஸ் வந்து சந்திச்சாரன். தம்பி ரொம்ப துடிப்பாக இருக்க, ஆண்டவர் உன்னை சந்திச்சிருக்காரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஆண்டவர் உன்னை பெரிய லெவலில் பயன்படுத்துவார், எனக்காக நீ ஒன்று செய்யணும், 3 காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதனால் கவனிங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் நம்ம ஆளுகள் எல்லாரும் 3வது காரியத்தை தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்கிறேன். முதல்ல சொன்னாராம், ஆமாம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் எழும்பி நெடும் முழங்காலில் நின்று நீ ஜெபிக்கணும். சூரியன் வர்ற வரைக்கும் நெடும் முழங்காலில் தான் ஜெபிக்கணும். நம்பர் பாயிண்ட். 16 வயசில் அவர்கிட்ட வாக்கு கொடுத்ததுலேருந்து மரணம் வரைக்கும் நெடும் முழங்காலில் நின்று தான் ஜெபிப்பாராம். முழங்காலில் நின்று ஜெபிக்கும்போது இந்த பைபிளையும் கையில் வச்சுக்கிடுவாராம். அப்பப்போ கண்ணீரும் பைபிளில் விழுகுமா. அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன பிரசங்கம் வரைக்கும் அவருடைய பிரதிஷ்டா தான். கேட்டுக்கிறங்க, ஏன் தேவன் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாருன்னு. 2வது, பிரசங்கம் பண்ணின குறிப்பை பிரசங்கம் முடிஞ்ச உடனே கிழிச்சு குப்பையில் போட்டுறணும். பிரசங்க டைரின்னு ஒன்று வச்சுக்கிற கூடாது. பண்ணின பிரசங்கத்தை சாகிற வர எப்படி சிலர்லாம் பார்த்தேன், நான் இன்டர்நெட்லேயும் பார்க்குறேன், ஒரே பிரசங்கத்தை பல இடத்துல பண்ணுறாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன சொல்கிறேன், நீங்கள் 13 வருஷமாக கேட்குறீல்ல, என்ன நான் வசனங்கள் உங்களுக்கு ஒரே வசனத்தை தானே பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விதங்கள் ஆவியானவர் வேறு விதமாக பேசுவார். எபேசியர் 6:1 இருக்கிறது தான் பேச முடியும். ஆனால் ஆவியானவர் வேறு விதமாக பேசுவார். கவனிங்க. 3வது சொன்னாராம், என்னோட கூட லண்டன் வந்துரு, உன்னை பைபிள் காலேஜில் சேர்த்து லண்டனில் படிக்க வச்சு உன்னை இந்தியாவுக்கு கொண்டு வரேன். 2 காரியத்தை நான் எடுத்துக்கிறேன். என்னால் லண்டன் வர முடியாது, இந்தியா தான் என்னோட உயிர் மூச்சு, நான் இந்தியாவில் தான் இருப்பேன். நான் சொல்கிறது 60 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லுங்கள், 60 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் ஏறுறதோ லண்டன் போகிறதோ எவ்வளோ பெரிய விஷயம். கவனித்து பாருங்கள். ஃப்ளைட்டில் ஏறுறதும் லண்டன் போகிறதும் எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். அவர் வேண்டாம், எனக்கு இந்தியாவுக்கு ஏதாவது செய்யணும், இந்தியாவில் நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும், நான் இந்தியாவுக்காக ஏதாவது செய்யணும், அதனால் நான் எங்கே வரமாட்டேன், லண்டனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இருந்து எஃப்எம்பிபி என்கிற அந்த நண்பர் சுவிசேஷ குழுன்னு பேர் வச்சது அவர் தான். அதை தொடங்குறதுல ஒரு நிறுவனர்களில் ஒருத்தராக இருந்து அந்த ஊழியத்தை தொடங்கி பிற்காலத்தில் விஸ்வவாணி என்கிற ஊழியத்தை தொடங்கி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு போனார். பிரியமானவர்களை, ஒரு பெரிய சாதனையாளர். அதாவது சிஎஸ்ஐ சபை இன்னைக்கு சும்மா இருக்குன்னு நம்ம நினைப்போம். பெந்தைக்கோஸ்தே சபைகளை விட ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை வட இந்தியாவுக்கு அனுப்புறதும், இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான பணத்தை ஒவ்வொரு மாதமும் வட இந்தியாவுக்கு அனுப்புறதும் அவங்க தான். அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தலைவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால தான். அல்லேலூயா. ஒரு நாள் பெரியாரை சந்திக்க போனாராம். ஏன்னா பெரியார்வாதிகள் எல்லாரும் அவர் பெரியாருடைய ஐக்கியத்தில் தான் இருந்தார், அது திராவிட இயக்கத்தில். பெரியார்கிட்ட போய் சொன்னாராம், இயேசு நான் ஏற்றுக்கிட்டேன், இயேசு என்னை தேடி வந்தார் 16 வயசில், அதனால் இனிமேல் நம்ம ஆளுகளை கூப்பிட்டு நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு, அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க,
கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். பெரியாரும் மணியம்மையும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சாங்களாம். உட்கார வச்சுட்டு சொன்னாங்களாம், ஆமாம் தம்பி, நானும் இயேசு ரொம்ப பிடிக்கும். பகவத்கீதை எரிச்சிருக்கேன், அதை எரிச்சிருக்கேன், எதையோ எரிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு பைபிளை கூட நான் என்ன பண்ணதில்லை, எரிச்சதே இல்லைப்பா. எனக்கும் இயேசுனா பிடிக்கும். அப்போ சொன்னாரா, இந்த மட்டும் நிற்காம இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரி போ தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். பாருங்க, பெரியாருக்கும் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லையிலையோ சொல்ல மாட்டீங்களே. தந்தை பெரியாருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. நம்ம தேவ மனுஷர் எப்படிப்பட்ட ஆட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, யாவரும் கீழ்ப்படியாமல் போனார்கள், யாவரும் கோபமூட்டினார்கள், யாவரும் அவிசுவாசத்தில் இருந்தார்கள், யாவரும். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன, அந்த குடும்பம் தான் அப்படித்தானே இருந்துச்சு, அப்போ நாங்கள் மட்டும் செய்யக்கூடாதா? யாவரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க அப்படி போகலையா, நாங்கள் போகக்கூடாதா? அவங்க அப்படி கல்யாணம் பண்ணலையா? யாவரும் கோபமூட்டினார்கள், யாவரும் ஆண்டவருடைய வழிகளுக்கு விலகி இருந்தால், யாவரும். அந்த சபைக்காரன் செய்ய மாட்டேங்கிறான், யாவரும் அப்படித்தான் பிரதர். பாஸ்டர், அந்த பாஸ்டர்லாம் ஏத்துக்கிறாரு, யாவரும் அப்படித்தான். அந்த சபையில் அப்படி பண்றாங்க, எல்லாரும் அப்படித்தான் சிஸ்டர். அப்படிதான் நான் போட்டிருக்கு பைபிள்ல. என்ன, யாவரும் அவருக்கு, அவர்கள். பாருங்க, இதை நல்லா கவனிங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அப்ப இங்க இருக்கிற தம்பிமார்கள் ஏன் தொடர்ந்து பாவம் செய்யறோம்? பெரியவங்க ஏன் செய்யறோம்? அவர் வசனம் சொல்லிட்டு போட்டோம். பாஸ்டர் வேலை அவர் பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள் உட்கார்ந்து பாவம் செய்வோம். பாவம் செய்தார்கள். அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே என்ன ஆயிடுச்சான்? விழுந்து போயிடுச்சு. நினையாத நேரத்தில் மரணங்கள் சுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். என் பெரிய ஜனமே, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதல்ல. ஆண்டுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். நான் கற்றுக்கொண்டது ஒன்று மட்டும்தான், அவர் வசனத்துக்கு நடுங்கினால் என் ஜெபத்தை அவர் கேட்பார். அவர் வசனத்துக்கு நான் நடுங்கினால், நான் கூப்பிடும்போது கேப்ரியல் இறங்கி வந்து சொல்லுவார், நீ பிரியமானவன். அல்லேலூயா. இந்த பைபிளில் நல்லா கவனிங்க. ஒருவனுடைய ஜெபத்துக்கு தான் 2 தூதர்களும் வந்தாங்க, தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தாவீதுனுடைய தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்ல கேப்ரியலும் வருவார், மிகாவேலும் வருவார். தெரியுமா? முதல்ல கேப்ரியல் சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது 21 நாள் கழிச்சு மிகாவேல் அங்கே என்ன போடுவார்? சண்டை போடுவார், யுத்தம் பண்ணுவார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய விண்ணப்பத்தை தள்ள மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், 2-3 வசனங்கள் இருக்கிறது. நான் வேகமாய் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வேகமாக வாசிக்கிறேன், நேராயிருச்சு, எனக்கே தெரியாமல் நேராகுது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு தான் ஒரு கூட்டம் இருக்கிறது, விசுவாசம் உள்ள கூட்டம். பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அப்போ வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அங்க எல்லாரும் செத்து போனா எவனுமே கேட்கல. இங்க எத்தனை பேர் கேட்டாங்களா? 5000 பேர். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பாருங்க. இது தாங்க விசுவாசத்தோட கேட்கறது. வீட்டில் போய் கேட்கணுமே, பரிசுத்த ஆவி ஏதோ இருக்காமே, வாங்கணுமாம்மா, எங்கள் அம்மாட்ட கேட்டு வரணுமே, என் காதலிட்ட கேட்டு சொல்லணுமே, என்ன ஞானஸ்தானம் எடுக்கணுமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா. இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பிட்டான். ஆனால் நம்ம ஆண்டவர் எதையுமே தடுக்க போகிறதில்ல. விசுவாசிச்சா. அங்கே பாருங்க, பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது அதான் கேட்டேன், பேதுருக்கு வல்லமை உண்டு பாட்டு தெரியுமா? வல்லமை உண்டு உண்டு அட்ரா கொட்டை போட்டு டம்ம. உண்மையாகவே சொல்கிறேன், விசுவாசம் உள்ளவர்கள் பிரசங்க நேரத்தில் நிரப்பப்படுவார்கள். நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே எனக்கு தெரியுது, முடிடா கூட்டத்தை முடிச்சிடறேன். ஆனால் கொர்நேலியு வீட்டில் ஜெபம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் இறங்கினார். தெரியுதா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே குதிச்சு ஆவியானவர் இறங்குவார்னு. அமைதியாக இறங்கிட்டு போயிடுவார். இருந்த இடம் தெரியாமலே இறங்குவார். ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர் உங்கள் மேலே இறங்கியிருக்காருன்னு. அதான் தெரியும். கொர்நேலியு வீட்டில் பெரிய ஆஃபீஸர் தான். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், யாவர் மேலும். நம்ம சபையில் ஒரு ஆள் மேலே இறங்க மாட்டேங்கிறார் பாஸ்டர். அதெல்லாம் ஒரு அம்மா பயங்கரமாக துள்ளுதுன்னு. வீட்டில் போய் பாருங்கள் என்ன துள்ளுதுன்னு. நீங்கள் போய் பாருங்கள், வீட்டில் அடி வெளுக்குது புருஷனை. ரோட்டில் போய் பாருங்கள் பிரதர், ரோட்டில்
ரோட்ல போய் பாருங்க. அவர்களுடைய கனிகளினாலே. அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் அபிஷேகம்னா பிசாசும் பேசும். அபிஷேகம்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம். இதுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஒருத்தன் உண்மையில அபிஷேகம் பெற்றுக்கானா அவனுடைய அன்புல கண்டுபிடிக்கணும். அவன் கண்டிப்பா பகைமையை தூண்ட மாட்டான். அந்த உங்க அம்மா எப்படி, உங்க அம்மா உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா, இது பிசாசின் ஆவி. முடிஞ்ச வர பாவம் அவங்க நல்லா இருந்துட்டு போறாங்கய்யா. அவன் அன்பை தான் விதைப்பான், சந்தோஷத்தை தான் விதைப்பான், சமாதானத்தை தான் விதைப்பான், தயவை தான் சொல்லுவான், நற்குணத்தை தான் சொல்லுவான், சாந்தத்தை தான் சொல்லுவான், பொறுமையை தான் பேசுவான். அவன் அதை பற்றி பேச மாட்டான். நீங்கள் என்ன நம்பலாம், நான் அந்த பகைமையை பேச மாட்டேன். வந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்ன நம்பி சொன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்குள்ள இருக்க ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். நீங்கள் என்னை பற்றி எப்படி பேசுகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் கவனமாக இருப்பார். விசுவாசத்தோடு கேட்டால் வாய்க்கும், விசுவாசத்தோடு கேட்டால் நிரப்புவார, விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன பிரதர் பிரசங்கமே மாறிடுச்சு, விசுவாசத்தோடு தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை தாங்கன்னு. விசுவாசத்தோடு வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால், அல்லேலூயா, அதை தான் சொல்றேன். அதான் 6 மாசமா கேட்கிறோமே. விசுவாசத்தோடு அவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தால், விசுவாசத்தோடு அவர் சத்தத்தை கேட்டால். புரிஞ்சா? இப்ப விசுவாசத்தோடு அவர் என்ன பேசுறாரோ அதை கேட்டா, என்னால் முடியாததான் அவர் பேச மாட்டார், என்னால் முடிஞ்சதான் அவர் பேசுவார். என்ன வானத்துக்கு ஏறிட்டா வர சொல்ல போறாரு? இல்லை, உன்னை தாழ்த்துப்பா, உன்னை ஒப்பு கொடுப்பா. உண்மையாக உங்கள் இதயத்திலேருந்து இயேசுவே என்னை மன்னியும்பா, என்னை குணமாக்கும்பா. இந்த தாவீது படித்த சங்கீதங்களெல்லாம் எடுத்து கத்தி கத்தி சொன்னாலே அற்புதம் நடந்துடும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அற்புதம் அப்படியே நடந்துடும். நான் சொல்லுவேன், எனக்கு இறங்குமப்பா, என்னை விடுவியுமப்பா, ஆண்டவரே என்னை மன்னியுமப்பா. எங்கே இருக்கு? அந்த சங்கீதத்தில் இருக்கு. அப்படியே சத்தமாக சொன்னாலே சங்கீதம் முடியும் போது நமக்கு சுகம் கிடைச்சிடும். இது ஜெப உதவிக்கு 9545552525 நீங்கள் யாரும் அடிச்சிடாதீங்க. நான் சும்மா சொன்ன நம்பர். என்ன சில நேரம் இதையும் உட்காந்து அடிச்சிட்டு இருப்பான். என்ன இதுக்கு மட்டும் ரெடி. நிறைய பேருக்கு ஏஜென்ட் இருக்கான். உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம நேர் 2வது தெருலே ஒரு பாஸ்டர் இருந்தார். கடைசியில் ஊழியமும் போய் 50 விசுவாசிங்க இருந்த அவருக்கு பலவிதமான மதுபானம் அது இதுன்னு பல கேஸில் கடைசியில் இருந்த இடம் தெரியாமல் எங்கேயோ தலைமறைவாக இருக்கான். நிலைமையை பாருங்க, நிலைமையை பாருங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு இன்றைய நிலைமைகள். பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள மனுஷன் சிக்கிறான். ஊழியக்காரனும் இல்லை, விசுவாசியம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு பிசாசு நம்மளை வேட்டையாட போகிறான். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் எனக்காக இருக்கிறார், நான் நம்புகிறவர் என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவனார் என்று நான் அறிவேன். இந்த நம்பிக்கையோட பிள்ளைங்க எல்லாரும் அதை நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசித்து, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா பலன் கொடுக்குறீங்க, எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் தான் பலன் கொடுக்குறீங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தையை தொட்டு தொட்டு விசுவாசிச்சு இதை கை கொள்ள கிருபைதார். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. ஆமாம், இப்போ நிறைய பேருக்கு முதுகெல்லாம் வலிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆனால் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? நம்ம விசுவாசிகளெல்லாம் விழிப்பு ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனப்போ தான் தெரியுது 6 மணி நேரம். அப்பாடா, நம்ம சபையில் பாஸ்டர் கூட்டமே நடத்தலைன்னு. யோசுவா பாஸ்டர் சபையில் நீங்கள் போனீங்கன்னா அவர் 10 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்கு தான் முடிப்பார் உபவாச ஜெபம். இங்கே பாதி பேர் கிளம்பிடுவான். இப்போ பார்க்குறாங்க மணியெல்லாம். என்ன அவர் சொல்லுவார், அதிகாலை 3 மணி போயிட்டுருக்கோம், பாஸ்டர் நிறுத்துவோமா அப்படின்னு கேட்டால் சொல்லுவார், இன்னும் 1 மணி நேரம் போவோமே. எப்படி? இன்னும் 1 மணி நேரம் போவோமே அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சபைகளை உட்கார வைக்கிற இடத்துல இருந்தும் நம்ம குறைஞ்சிட்டோம். சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த நாளில் உட்கார முடியாட்டாலும் அவர் சமூகத்தில் உட்காரத்தான். ஏன் தெரியுமா? நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போதே ஃபோன் எடுக்க போகிறீங்க, சும்மா இருக்கும்போதே டிவியில் போயிடுறீங்க, எதுலேயும் ஒன்றில் அடிமைப்படுறீங்கள. இங்கே வரும்போது விடுதலையோடு வசனத்தை கேட்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு கேட்டவர்கள் என்ன ஆனால் அவனுக்கு எதை ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன பட்டார்கள்? சொல்லுங்க, என்ன பட்டாங்களாம்? அப்போ விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா என்ன பெறலாம்? ரட்சிக்கப்படலாம். எல்லாத்துலேருந்து ரட்சிக்கப்படலாம், எல்லா பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படலாம், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நான் பார்த்த வரைக்கும் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார்.
யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தை அப்படியே கேட்குறாங்களோ அவர்களை தேவன் வெகுவாய் உயர்த்த போகிறாரு. அதனால சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். எளிமை நிற்கலாம். நான் ஜெபித்து முடிக்கிறேன். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவர்